தொலைந்தாரா தொலைத்து கொண்டாரா மறைந்தாரா மறைக்கப்பட்டிருக்கிறாரா கேள்விகள் ஆயிரம் இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை இது மறைக்கப்பட்ட தடங்கள் மறைக்கப்பட்ட தடங்கள் இரண்டு சிறுவர்கள், நெருங்கிய நண்பர்கள், ஒரே பள்ளியில் படித்தவர்கள். ஆண்டு 1986. தன் வெய்லாங், சை திங் ஃபெங். அப்போதைய காலகட்டத்தில் சிங்கப்பூரில் பலருக்கும் இந்த பெயர்கள் தெரிந்திருக்கும். ஏன்? அந்த இரு நண்பர்களும் ஒரு நாள் பள்ளி சென்றபோது வீடு திரும்பவில்லை. இந்தாடா 70 காசு ஸ்கூலுக்கு. சரிம்மா. கண்டதையும் வாங்காத. ஸ்வீட்ஸ் வந்தா தெரியும். நேரா ஸ்கூலுக்கு போ. பாய் பாய். இரு சட்டையை ஒழுங்கா சரி பண்ணுறேன். சரி வா போகலாம். அம்மா தேவையில்லை, நான் இங்கே சொந்தமாகவே ஸ்கூலுக்கு போய்க்கிறேன். சொந்தமாவா? ஆமாம் சொந்தமாக. ஏன் எப்போதும் கூட வரணும்னு சொல்லுவேன். இல்லை பரவாயில்லம்மா, இன்னைக்கு நானே போய்க்கிறேன். நிஜமாவா? ஆமாம். சரி நேராக ஸ்கூலுக்கு தான் போனோம். சரிம்மா போயிட்டு வரேன். ஊரு சுத்தாத. சரிம்மா. டிங்ஃபங் பாய். பாய். ஆந்தனி ஹாய். எனக்காக முதல்ல இந்த பேக்கை வச்சுக்கிறியா? ஏன்? பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறேன், கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரேன். இப்போவா? சீக்கிரம் வந்துடுறேன். பேக்கை மட்டும் முதல்ல உள்ளே வச்சிரு. சரி சரி சீக்கிரம் வந்துடு. அப்புறம் எனக்கும் ஸ்வீட்ஸ் வேணும். சரி சரி தரேன். சரி பாய். அந்த டைமில் இந்த கேஸ் இருக்க முடியல. பேரண்ட்ஸ் வெரி ஃபியர்ஃபுல். அதாவது சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு போகிற பையனுங்க வந்து திருப்பி வீட்டுக்கு வர மாட்டேங்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க முடியல. லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் வெரி கன்சர்ன். அதாவது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, பிள்ளைங்க வந்துட்டு வாங்கலாம் சீக்கிரமாக ஸ்கூலை விட்டு, அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெக்கலி. அதேமாதிரி ரொம்ப பேர் இந்த கேஸை பற்றி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிட்டியில். ஆந்தனி, என்ன 2 பைய தூக்கிட்டு வர? இது என்னோட இல்லை, வெயிலாங்கோட. காலையில் என்கிட்ட கொடுத்தான். உங்ககிட்ட கொடுத்தானா? எங்க? கேட்டுக்கிட்ட. அவன் பக்கத்தில் இருக்கிற கடையில் ஸ்வீட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனான்.
சரி, அப்புறம் அவன் திரும்ப வரவே இல்லை. திரும்ப வரலையா? அதுக்கப்புறம் அவனை வேற எங்கேயும் பார்க்கல? இல்லை ஆசிரியர். அவன் கிளாஸ்க்கு வரலன்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். அப்ப திங்ஃபங்? அவனையும் நான் பார்க்கல. சரி, அப்ப வகுப்புக்கு போ, வேற எங்கேயும் போவாத. சரி ஆசிரியர். வந்ததுக்கு நன்றி. என்னாச்சு? எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? இது வெயிலாங்கோட பையே. அவன் பையன் அங்கே இருக்கு. இது ஆண்டனின்னு ஒரு பையன்கிட்ட இருந்துச்சு. இதை வெயிலாங் அவன் கையில கொடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். கடிக்கா? ஆமா, அவன் மறுபடியும் பள்ளிக்கு வரல. என்னது? திங்ஃபங்? திங்ஃபங்கும் இன்னைக்கு வரல. எனக்கு ஒன்றுமே புரியல. அவனை ஊர் சுத்தாம நேராக ஸ்கூலுக்கு போக சொன்னேனே. அவங்க பள்ளிக்கு போகாமலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை, என்ன நடந்தாலும் அவன் இப்படி பண்ண மாட்டான். அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. வீலமும் அப்படிப்பட்டவன் இல்லை. அவங்க 2 பேரும் நல்ல பசங்க. அவங்க நல்லா படிக்கிறவனுங்க, தேர்வுலையும் நல்லா பண்றவனுங்க. அவனுக்கு எதுக்கு இப்படி பண்ணணும்? ஆமா, ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 பேரும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. நான் உடனே ஒரு டீமை அமைச்சு ஸ்கூல் முழுக்க தேட சொல்ல போறேன். நீங்களும் உங்க வீட்லேயும் அக்கம் பக்கமும் தேடி பாருங்க. ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். 2 பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒன்றா தான் இருப்பாங்க. ஒருவேளை டைம் போகிறது தெரியாம பக்கத்தில் எங்கேயாவது விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா 2 பேரில் ஒருத்தரை கண்டுபிடிச்சாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சிறுவர்கள் காணாமல் போனது உறுதியானவுடன் காவல்துறையினர் உடனடியாக விசாரணையை தொடங்கினர். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டன. சிறுவர்கள் வேண்டுமென்றே வீட்டை விட்டு ஓடிவிட்டார்களோ என்ற எண்ணம் பரவத் தொடங்கியது. ஆனால் குடும்பத்தினர்கள் இதை ஏற்கவே இல்லை. அதற்கான அறிகுறிகள் இல்லை என்றனர். சிறுவர்கள் உண்டில்களில் சேமித்து வைத்திருந்த பணம் அப்படியே இருந்தது. வீட்டிலும் எந்த ஒரு சர்ச்சையோ குடும்பத்தில் பிரச்சனையோ இல்லை. தேர்வு அழுத்தம், பயம் என்றும் சொல்ல முடியாது. இருவரும் படிப்பில் நல்ல தேர்ச்சி கொண்டவர்கள். பிறகு என்னதான் நடந்திருக்கும்? தேடுதல் தீவிரமான போது சிறுவர்களுடைய புகைப்படங்களை கொண்ட சுவரொட்டிகள் தீவெங்கும் ஒட்டப்பட்டன. காவல் நிலையங்கள், உணவக வளாகங்கள், மக்கள் கூடும் பொது இடங்கள் என்று ஆயிரக்கணக்கான சுவரொட்டிகள் காணப்பட்டன. 10,000 கணக்கான காகித அறிக்கைகள் செய்தித்தாளுடன் சேர்ந்து மக்களுக்கு வழங்கப்பட்டது. காணாமல் போன குழந்தைகளை தேடும் முயற்சியில் இவ்வளவு பெரிய அளவில் காகித அறிக்கைகளும் சுவரொட்டிகளும் பயன்படுத்தப்பட்டது இதுவே முதல் சம்பவம். பின்னர் பெற்றோர்களுடைய பேட்டிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டன. பெற்றோர்களுடைய தவிப்பு பார்த்த அனைவரின் உணர்ச்சிகளையும் உலுக்கி எடுத்தது. அதன் பிறகு இந்த வழக்கு சிங்கப்பூர் முழுவதும் பேசப்பட்ட ஒரு பரபரப்பான சம்பவமானது. விரைவு உணவகமான மெக்டானல்ட்ஸ் தனது அனைத்து கிளைகளிலும் சிறுவர்களுடைய சுவரொட்டிகளை வெளியிட்டு தகவல் கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் பரிசு தொகையை அறிவித்தது. அன்றிலிருந்து அந்த சிறுவர்கள் தி மெக்டானல்ட்ஸ் பாய்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். பெற்றோர்கள் ஒன்றும் செல்வந்தர்கள் அல்ல. தங்கள் பிள்ளைகளை தேடும் முயற்சி நிறுத்தாமல் இருக்க அவர்களால் முடிந்த அளவிற்கு அவர்களும் பரிசு தொகைக்கு பாடுபட்டனர்.
ஆனால் இந்த முயற்சிகள் பயனளித்தனவா? நான் நினைக்கிறேன் அவங்க புலாவின்ல இருக்காங்க. அவனுங்களை மாதிரி 2 பையனுங்களை ஜோர்ல பார்த்தேன். ஆமா பாஸ்த மின்னல்ல பார்த்தேன். கண்டிப்பா சொல்றேன். நான் நினைக்கிறேன் அவனுங்களை மார்க்கெட் கிட்ட பார்த்தேன். நினைக்கிறேன் மலேசியால. ரெண்டு பையனுங்க மட்டும் உலாவிக்கிட்டு இருந்தானுங்க. சிறுவர்கள் காணாமல் போன செய்தி பரவிய போது காவல்துறையினருக்கு பொதுமக்களிடமிருந்து எண்ணற்ற தொலைபேசி அழைப்புகள் வந்தன. ஆனால் அவ்வளவு தகவல்கள் வந்த போதிலும் அவற்றில் எவை உண்மை என்பதை காவல்துறையினரால் பிரித்தறிவது கடினமான ஒன்றானது. பெருமளவில் தேடுதல் நடைபெற்ற போதிலும் எந்த தெளிவான முன்னேற்றமும் கிடைக்கவில்லை. நூற்றுக்கணக்கான காவல் அதிகாரிகள் புலாவ் உபினிலும் மலேசியாவின் சில பகுதிகளிலும் கூட தேடுதலை மேற்கொண்டனர். மணிக்கணக்கில் நடந்த தேடுதலுக்கு பிறகும் எதுவும் கைகூடவில்லை. இந்த தேடுதல்களில் பெற்றோர்களும் பின்தங்கிவிடவில்லை. தனது மகன்களை சிங்கப்பூர் முழுவதும் தேடி அலைந்தனர். ஒரு நாள் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் தேடிக்கொண்டே இருந்தனர். இன்று 40 ஆண்டுகள் கடந்தும் இந்த வழக்கு ஒரு மர்மமாகவே உள்ளது. இந்த 2 சிறுவர்களுக்கும் என்ன நேர்ந்திருக்கலாம் என்று காலப்போக்கில் பல சாத்தியங்கள் பேசப்பட்டன. அவற்றுள் மிக வினோதமான சாத்தியம் ஒரு தொலைபேசி அழைப்பில் இருந்து ஆரம்பித்தது. ஹலோ ஹலோ ஹலோ, உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க பையனை நான் கொன்னுட்டேன். என்னது? யார் இது? என்ன சொல்றீங்க? உங்க பையனை கொன்னு அவனை பலி கொடுத்துட்டேன். அவன் உயிரை நான் தான் எடுத்தேன். இல்ல, அது உண்மையா இருக்க முடியாது. யார் பேசுறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக கொடுத்துட்டேன். ஓ நேரத்தையும் வீணாக்காத, மக்களோட நேரத்தையும் வீணாக்காத, போலீஸோட நேரத்தையும் வீணாக்காத. இல்ல 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 இல்ல, நீ யாரு? அவன் எங்க? எல்லாம் நல்லதுக்கே. என்னாச்சு சொல்லுங்க, யார் அடிச்சா? பையன் அவன் உயிரோட இல்லை. காணாமல் போன வழக்குகளில் மிகவும் முக்கியமான மறக்க முடியாத வழக்காக மாறிய கதை இது, தி மெக்டானல்ட்ஸ் பாய்ஸ். காலங்கள் கடந்தும் தேடல் இன்னும் முடியவில்லை. 2010ஆம் ஆண்டில் கூட ஒரு புதிய தகவல் வெளிவந்தது. ஆனால் பல தசாப்தங்களை கடந்தும் இந்த மர்மம் இன்னும் முடியவில்லை. இப்பொழுது அந்த சிறுவர்களுக்கு சுமார் 52 வயதாகியிருக்கும். 40 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அதே கேள்விதான் நிலவுகிறது. அவர்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது? ஏய்,
உங்கள் பேர்லாம் என்ன? நீங்கள் தான் அந்த மெக்டானல்ஸ் பசங்களா? வெய்லோங் அண்ட் டிங்ஃபாங். நான் பேசுகிறது புரியுதா? நானும் சிங்கப்பூர் தான். இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களை யாராவது இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லை கடத்திட்டு வந்தாங்களா? சிங்கப்பூரே உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கு. உங்கள் அம்மா அப்பாவும் கவலையாக இருக்காங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மற்றொரு பரவலாக பேசப்பட்ட சாத்தியம், நினைத்தாலே மனதை குமுற வைக்கும் ஒன்று. அது உண்மையாக இருந்தால் ஏற்கனவே துயரமான இந்த வழக்கு இன்னும் வேதனையான ஒன்றாக மாறிவிடும். அவர்கள் உண்மையிலேயே கடத்தப்பட்டிருந்தால் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஏன் மீட்பு தொகை கோரிக்கை எதுவும் வரவில்லை? ஏன் தொலைபேசி மிரட்டல்கள் ஏதும் வரவில்லை? இந்த வழக்கை சுற்றி பேசப்பட்ட பல சாத்தியக்கூறுகளில் குடும்ப பின்னணியை தொடர்புடைய ஒரு வினோதமான கோணமும் உண்டு. சாய் திங்ஃபங் தனது மனைவியிடமிருந்து ஏற்கனவே பிரிந்தவர். தனது மகனை சந்திப்பதில் அவருக்கு மிகுந்த சிக்கல் இருந்தது தெரிய வந்தது. தந்தை மகனை சந்திக்க முடியாதபடி தாய் பள்ளிக்கூடங்களையும் வீடுகளையும் பல முறை மாற்றியுள்ளதாக அப்போது கூறப்பட்டது. இதன் பின்னணியில் சாய் திங்ஃபங்கின் தந்தை தனது மகனை மலேசியாவுக்கு அழைத்து சென்றிருப்பாரோ என்ற ஐயம் எழுந்தது. அதே சமயத்தில் இன்னொரு சிறுவன் இதில் எதிர்பாராத விதமாக சிக்கியிருப்பானோ என்ற யூகமும் எழுந்தது. ஆனால் இந்த கோணத்தை நிரூபிக்கும் அளவிற்கு போதுமான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. அதனால் இந்த சாத்தியக்கூறும் ஒரு யூகமாகவே இருந்துவிட்டது. இது வரைக்கும் யாருக்கும் தெரில என்ன ஆச்சுன்னு. அதில் ஒரு பாயோட அப்பாவுக்கு மேலே ஒரு சந்தேகம். ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டாவது பாயோட அப்பா தான் பையனுக்கு கடத்தி இருக்கணும், ஆனால் அந்த இன்னொரு பொடியனும் பக்கத்தில் இருந்தனால அவனை சேர்த்து கடத்திட்டாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர் ஸ்பெக்குலேட் பண்ணுறாரு. அதாவது நிச்சயமாக சொல்ல இப்படி தான் நடந்திருக்கோன்னு அவர் ஒரு எவிடன்ஸை வச்சு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அவங்களுக்கு வந்தது வந்து ஒரு வெரி அக்ரிமோனியஸ் டிவோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல டிவோர்ஸ் கிடையாது, ஒரு சண்டை போட்டு பெரிய பிரச்சனையான டிவோர்ஸ். அதில் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃபைனான்ஷியல் லாஸ். அந்த பஸ்ஸெல்லாம் அவர் வந்து பிஸ்னஸ் வச்சுருந்தாரு, அந்த பஸ்ஸெல்லாம் விற்று காசெல்லாம் அந்த மனைவிக்கு கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சு. அதே சமயத்தில் அந்த ஒய்ஃப் கூட இந்த பையனை பார்க்க விடாமல் ரொம்ப தடுத்துருக்காங்க. ஸ்கூல்லாம் 3 வாட்டி மாற்றுறது, அப்பா வந்து ஸ்கூலுக்கு வர விடாமல் தடுக்கிறது, இதெல்லாம் நடக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்திருக்கணும் இந்த எக்ஸ் ஒய்ஃப் மேலே. அதனால பிள்ளைய இவங்ககிட்டேருந்து பிரிக்கணும் அப்படியும் ஒரு நோக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் எவிடன்ஸில் கெதர் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எவிடன்ஸ் அவங்களுக்கு பத்தாது. ஸோ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா இந்த பையனோட அப்பா மேலே சார்ஜ் வழங்குறதுக்கு வந்து போதுமான ஆதாரம் இல்லை.
ஸோ அது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் மர்டர் கேஸில் வந்து நிறைய ஆதாரம் தேவை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையல் போனால் நிறையா விட்னஸஸ் வரவங்க, நிறையா டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், எல்லாமே தரமாக இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து ஆல் த எவிடன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. முடிவில்லாமல் நீடிக்கும் காணாமல் போனவர் வழக்குகள் மிகவும் துயரமானவை. காணாமல் போனவருக்கு என்ன நடந்தது என்று எண்ணி எண்ணி வேதனைப்படுவது பெரும் சித்திரவதை. ஏனெனில் அந்த வலி தீராத ஒன்று. அந்த இரு சிறுவர்களுக்கும் உண்மையில் என்ன நேர்ந்தது என்பது இன்று வரை யாருக்கும் தெரியாது. த மெக்டானல்ட்ஸ் பாய்ஸ் வழக்கு இன்றும் ஒரு தீராத மர்மமாகவே உள்ளது. இன்றும் அது ஒரு காணாமல் போன வழக்காகவே இருந்து வருகிறது. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நான் இந்திரா. இது மறைக்கப்பட்ட தடங்கள். தொலைந்தாரா, தொலைத்து கொண்டாரா, மறைந்தாரா, மறைக்கப்பட்டிருக்கிறாரா?